எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிரீதா சாம் vlogs. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இன்னைக்கு என்ன வீடியோனா, என்னோட வெயிட் லாஸ் ஜர்னில நான் செஞ்சு சாப்பிட்ட வெஜ் கிளியோ சூப் தான். இந்த ரெசிபியை வந்து உங்களுக்கு நான் காமிக்க போறேன் இந்த வீடியோல. என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா வந்து ஆனியன், கேப்சிகம், கோஸ், பீன்ஸ், கேரட் அண்ட் கார்ன். ஸோ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டரை சேர்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நான் என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க கார்லிக்கை நான் வந்து ஆட் பண்ணுறேன். தென் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனியன்ஸ். இது ரெண்டுமே வந்து பட்டரில் நல்லா சாட்டே பண்ணி வச்சுடுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, எல்லா வெஜிடபிள்ஸையும் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். அதாவது கேப்சிகம், பீன்ஸ், கேரட், கோஸ் அண்ட் கார்ன் எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா சாட்டே பண்ணிவிடுங்க. இதில் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் நம்ம வந்து சூப் குடிக்கும்போது. ஸோ இதுக்கு தேவையான பெப்பர் அண்ட் சால்ட் இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிட்டோன்னா தண்ணியை ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் இதில் வந்து 1.5 கப் தண்ணியை வந்து ஆட் பண்ணி அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சு முடிச்சு உடனே நம்மளோட வெஜ் கிளியர் சூப் ரெடி ஆயாச்சு. என்னோட சூப் ரெசிபி எல்லாமே வந்து இட் வில் டேக் அரவுண்ட் ஒன்லி 10 மினிட்ஸ். அதுக்குள்ளே நான் வந்து என்னோட சூப் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுடுவேன். எப்பவுமே வந்து சூப் குடிக்கும்போது உடனேயாக குச்சிடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஆறி போச்சுன்னா டேஸ்டியாகவே இருக்காது ஆக்சுவலாக. ஸோ என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியில் நான் என்னென்னலாம் சாப்பிட்டேனோ அந்த ரெசிபி எல்லாத்தையுமே அப்லோட் பண்ண போகிறேன். நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஓகே guys, see you in the next day video. Until then, thanks for watching and take care. Bye.